பசுபதி கையால் சாரதாம்மா கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுக்க வச்சு நம்ம விஜய் தரமான சம்பவம் பண்ணிட்டாரு. யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். கங்கா காவேரியை போட்டு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் குமரன் மாமாவை எங்கே தான் கூட்டிகிட்டு போனாரு, உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருப்பார்ல, சொல்லுடி காவேரி, இங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போலக்கா, வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில், ஏதாச்சும் ஒரு வேலை விஷயமா போயிருப்பாங்க, எதுக்காக நீ இப்போ வந்து பதறிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, கஸ்டமர் ஆளாளுக்கு வந்து ஃபோன் போட்டுட்ருக்குறாங்க, கடையுமே ஓப்பன் பண்ணாமல் அவர் வாட்டில் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு, நானும் ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிகிட்ருக்கிறேன், அட்டன் பண்ணவும் மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீ வந்து விஜய்க்கு கால் பண்ணி கேளுடி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. எங்கள் விஜய் செம்ம ஜாலியாக பேசுகிறாரு. உடனே காவேரி கடுப்பாகி, இப்போ எங்கே தான் இருக்கிறீங்க, கங்காக்கா போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறா, மாமாவை எங்கே தான் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே விஜய் வந்து இந்த மாதிரி பசுபதியோட பையனை வந்து தூக்கிட்டோம், அந்த ராகவ் இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் காவேரிக்கு தூக்கி வாரி போட்டுறது, ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு, எல்லாம் உங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்குறதுக்காக தான், அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, அந்த வீட்டை எப்படினாலும் அத்தைக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். நாங்கள் 3 பேருமே முடிவு பண்ணி இப்போது இப்படி ஒரு சூப்பரான சம்பவம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அந்த பசுபதி கிட்ட எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வம்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சும்மா போயிட்டு அவனை நான் தேடி எதுவும் வம்பு பண்ணலை, அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறான், அதுக்காக தான் இப்போ நாங்கள் களத்தில் இறங்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி, இதுக்கப்புறம் இந்த பசுபதினால எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம குடும்பத்துக்கு வராது, நாங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, என்னடி என்ன ஆச்சு, இப்போ எங்கே தான் இருக்கிற, ஏன் விஜய் பிடிச்சி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம கங்கா கிட்டேயுமே விஷயத்த வந்து காவேரி போட்டு உடைச்சிடறாங்க. இந்த மாதிரி 3 பேரும் சேர்ந்து இப்போ பசுபதியோட பையனை கடத்தி வச்சிருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொன்னதுமே கங்கா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, எதுக்காகடி இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த பசுபதி பொல்லாதவன்டி, அவங்கிட்ட எதுக்கடி வம்பு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா பதற ஆரம்பிச்சுறாங்க. சாரதாவுக்கு விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்ட, அக்கா அமைதியாக பேச, அம்மாவுக்கு தெரிய வேணாம், எல்லாம் நம்ம வீட்டுக்காக தான்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி இல்லாமல் பண்ணணும்டி, அவன் பையனை கடத்தி வச்சு அவன் சும்மாவா இருப்பான், கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து அவன் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அதிகமாக டார்ச்சர் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்ப பதறிட்டு இருக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு கங்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. அக்கா அதெல்லாம் எதுவும் ஆகாது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னடி என்னதான் இப்போது பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, அதெல்லாம் இல்லை, சும்மா தான் ஃபோன் தான் போட்டுட்ருக்குறோம், ஃபோனை யாருமே எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி, பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட போகிறாங்க, அவங்கள எதுக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து சொல்கிறாங்க. அதை தாம்மா நான் அக்கா கிட்ட வந்து சொல்கிறேன், அவள் புரிஞ்சுக்க மாட்றா, மாமா ஏதோ சின்ன பிள்ளை, வெளியே போனவர் தொலைஞ்சு போயிடுவார் போல், அந்த மாதிரி தான் நம்ம கங்கா பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம காவேரி கங்கா 2 பேருமே தனியாக பேசுகிறாங்க. அக்கா இப்போதைக்கு வந்து அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், கண்டிப்பாக அவங்க உனக்கு மேலே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்றுடி, கண்டிப்பாக இதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாரு, குமரன் மாமாவுக்கு எதுவுமே ஆகாது சரியா, 3 பேரும் தானே இருக்கிறாங்க, நீ எதுக்காக இவ்வளோ பயப்படுற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, இந்த விஜய் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த விஜய் தான் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் குமரன் மாமாவையே இழுத்து விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கங்கா, குமரனுமே அட்டன் பண்ணுறாங்க. இப்போ எங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாங்க. என்னாச்சு கங்கா, இங்கே பக்கத்தில் தான் ஒரு வேலையாக வந்தேன். ஓ அப்படியா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், காவேரி கிட்ட விஜய் வந்து சொல்லிட்டாரு, யாரை கேட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க, போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருந்துருக்கும்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து திடீர்னு பிளான் போட்டது தான், இதுக்கு ஹெட்டே நம்ம விஜய் தான், விஜய்க்கு நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் தான் கங்கா, அத்தை கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் அந்த வீட்டை மீட்டு தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து ஒரு முடிவோடு இருந்தார். இதை பற்றி எங்ககிட்டையுமே வந்து பேசினார், நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பிளான் போட்டோம், அதான் இப்போது ராகவ் வந்து கடத்தி வச்சுருக்குறோம், எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறான், இப்போ அந்த பசுபதி கண்ணில் அப்படியே விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறோம், அவனுக்கு பையன் மேலே அவ்வளோ பாசம், கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை அவன் கொடுத்துருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, இது எல்லாத்தையும் காரணம் அந்த விஜய் தான், அந்த விஜய் சும்மா இருக்க மாட்டார் போல், அந்த விஜய் காவேரிக்கு எதனாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுறதா வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறது, அப்புறம் தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ளேயும் அந்த பிரச்சனையை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க.
கங்கா, நீ எதுக்காக விஜய் இப்போ திட்டுற? அவர் மேலே என்ன தப்பு இருக்குது? அவருக்காகவா இதெல்லாம் வந்து பண்ணுறாரு? நம்ம குடும்பத்துக்காக தானே பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்து மேலே அவர் ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்பவே நல்லவருடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சும்மா எதனாலும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தான். இதனால பிரச்சனை வரட்டும், அப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராகவ கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. ராகவுக்கு பார்த்தீங்கன்னா பாவம்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் ராகவ் வந்து இங்கே பாருங்கள், அவங்க யாரையுமே எங்கள் அப்பா சும்மா விட மாட்டார். என்னை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்களே, கண்டிப்பாக இதுக்கு எங்கள் அப்பா வந்து சரியான பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஓவராக பேசிட்டு போனால் அவ்வளோதான், இந்த சாப்பாடு கூட உனக்கு தரமாட்டோம், அப்படியே நீ பட்னியாக கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவ பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு. இப்போ எதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற விஜய், உனக்கு என்ன வேணும்? என் பையன் எனக்கு ரொம்ப முக்கியம், என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது நான் சொல்கிறத பண்ணு. காவேரி கொடைக்கானல் வீட்டு பத்திரம், அப்புறம் நீ வந்து போலியாக ஒரு பத்திரம் வந்து ரெடி பண்ண பார்த்தியா, அதையும் எடுத்துகிட்டு இங்கே நேராக வந்து காவேரியோட வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி நம்ம பசுபதியுமே வந்து சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாசலில் நின்றுட்டு நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணணும், போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு விஜய் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே பசுபதி வந்து செய்கிறாங்க. பசுபதி இங்கே எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க. ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா பசுபதியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பண்ணது போதாதா, இப்போ எதுக்காகடா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பசுபதி எதுவுமே பேசாமல், இங்கே பாரு, வீட்டுக்கு வந்துட்டியா, போயிட்டு அத்தைக்கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு நீ போலியாக ஒரு பத்திரம் வந்து வச்சுருந்த பார்த்தியா, அதை அவங்க முன்னாடியே கிழிச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதையுமே பார்த்திங்கன்னா பசுபதி வந்து செய்கிறாரு. இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் நம்ம கங்காக்கும் காவேரிக்கு மட்டும் விஷயம் தெரியுது. இது எல்லாமே நம்ம ஆளுங்களோட பிளான் தான். அவங்க சொல்கிறனால தான் இந்த பசுபதி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிக்கு சாரதாம்மாக்குலாம் ஒன்றுமே புரியலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி கிட்ட விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, எல்லாம் இப்போ பண்ணிட்டியா, இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாரதா அத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே பசுபதி வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றாரு. என்ன அவமானம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறியா, இங்கே பாரு, உன் பையன் உயிரோட வேணும்னா நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அதையுமே பார்த்திங்கன்னா பசுபதி இருந்துக்கிட்டு செய்கிறாரு. இங்கே சாரதாம்மா காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இங்கே சாரதாம்மாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களை எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்களை ஏமாத்துனது என் தப்பு தான், இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக இப்படிலாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே நம்ம சாரதாம்மாக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு திடீர்னு, எதுக்காக இந்த ஆள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான், இவன் அவ்வளோ பெரிய நல்லவனாம் இல்லையே, மனசு மாற அளவுக்குலாம், இவன் செத்தாலும் இவன் வந்து திருந்தாத ஜென்மமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. சாரதா தங்கச்சி சொல்லுமா, அண்ணனை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா, ஏதோ பணத்தாசையில் இப்படிலாம் பண்ணிட்டேன், நான் வந்து உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து என்னெல்லாம் வந்து ஏமாற்றி வாங்கணுனோ அதெல்லாம் நீ கேட்டால் நான் கண்டிப்பாக இப்போ கூட கொடுத்துட்றேம்மா, தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா அப்படின்னு வந்து கெஞ்சுறாரு. இங்கே சாரதமாக அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க, ஒன்றுமே புரியாமல். இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பசுபதி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னென்னலாம் பண்ணி எங்கள் குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட, எங்கள் அப்பா சாகிறதுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கன்னத்திலே பல்லார்னு ஒரு அறைய விட்டுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம காவேரி மனசுக்குள்ளே இருந்த கோவத்தெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துறாங்க. பசுபதி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. கோவத்தை வெளிக்காட்டிக்காமல் கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. இங்கே நம்ம காவேரி இப்படி ஒரு வேலையை செஞ்சதுனால நம்ம விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன, என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினியா, பரவாயில்ல வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசி, இதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து எதுனாலும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை காவேரி, நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே மறுபடியுமே சாரதா கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சாரதா, அப்போ தான் நான் இங்கேருந்து நிம்மதியாக மனசார போக முடியும், சொல்லுமா தங்கச்சி அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, நீ பண்ண வேலைக்கு உனக்கு மன்னிப்பு தரவே முடியாதுடா, ஃபஸ்ட்டு போ,
நீ என்ன நாடகமா ஆடிட்டுருக்குற? அந்த அளவுக்கு நீ நல்லவன்லாம் கிடையாது. இப்படி நல்லவன் மாரி பேசுறதுக்கு. இல்ல நான் உண்மையா தான் வந்து பேசுறேன். தங்கச்சி ஒரு வார்த்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கால்ல விழுகிறதுக்காக போறாரு. நம்ம சாரதா இருந்தவிட சரி மன்னிச்சுட்டேன். தயவு செஞ்சு போங்க. என்ன தர்ம சங்கடத்துக்கு உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க பசுபதி வந்து வீட்ட விட்டு வெளிய வந்துர்றாங்க. வந்துட்டு விஜய் கிட்ட வந்து, "இங்க பாரு, நீ சொல்ற மாரி எல்லாமும் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என் பையன விட்டுரு. அவன் அவன் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் இல்லாம எனக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் உன் பையன் வந்து கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். இதுக்கப்புறம் வந்து காவேரியோட குடும்பத்துக்கு எதுனாலும் ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணணும்னு நெனச்சேன்னா அவ்வளதான். இப்போ உன் பையன தூக்க மட்டும் தான் செஞ்சிருக்கிறோம். அடுத்த தடவ உன் பையன அப்படியே உலகத்த விட்டே அனுப்பிச்சுருவோம். கொஞ்சம் உஷாரா இரு. ஏன்னா நாங்க 3 பேரும் சேர்ந்தா அவ்வளோதான். தரைமட்டமா ஆக்கிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் எதுவுமே வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு, இங்க பயங்கர கோவத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு இருக்குடா ஒரு நாளு. இப்போ என் பையன வச்சுக்கிட்டு இப்படிலாம் என்ன பண்ண வச்சுட்டீங்களே! எனக்கு ரொம்பவே அசிங்கமா, அவமானமா இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சாப்புல உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி வீட்டுக்கு போறாரு. இங்க ராகினி இருந்துகிட்டு, "என்னப்பா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க? தம்பி எங்க?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பயங்கர எனக்கு என்ன நெனச்சா இப்போ ரொம்பவே அசிங்கமா இருக்கு. போயும் போயும் ஒரு பொம்பள கால்ல விழுந்துட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. "என்னப்பா என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "சாரதா கால்ல அந்த விஜய் என்ன விழுக விட்டுட்டான். கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அவன. அவனுக்கு இருக்குது." "நீங்க ஏன்பா அந்த சாரதா கால்லலாம் விழுந்தீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ராகினி இருந்துகிட்டு சொல்ல, ராகினிய பிடிச்சு செம்மையா திட்டுறாரு. "ஆமா எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் அந்த சாரதா கால்ல விழுகணும்னு சொல்லிட்டு ராகவ இங்க வச்சுக்கிட்டு எதனாலும் பண்ணிருவேன். இத பண்ணா தான் வந்து உன் பையன விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன பண்றது சொல்லு? நம்ம ராகவ் தானே நம்மளுக்கு முக்கியம். அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு, இங்கே அந்த காவேரி கூட என்ன வந்து அரைஞ்சுட்டா. எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு கோவம் வந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்திட்டு அங்க இருந்தேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்க கேட்க ராகினிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா, அ கடுப்பாகுது. "என்னப்பா இவ்ளோ நடந்துச்சா? என்ன கூட கூட்டு போயிருக்கலாம்ல?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "நீ வந்திருந்தா இதுக்கு மேல உனக்குமே இதனால வந்து சொல்லியிருந்திருப்பான். எல்லார் கால்லயும் உன்ன விழ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து உன்ன மொத்திருப்பாங்க. நீ வராம இருந்ததே ராகினி நல்லது தான்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பசுபதி வீட்டுக்கு வெளிய கார் சவுண்டு கேட்குது. ஒரு மாரி ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது, இங்க நம்ம விஜய், குமரன், நிவின் வந்து ராகவ வந்து பார்த்தீங்கன்னா, ராகவ விட்டுட்டு போறாங்க. இங்க பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. ராகவ பார்த்ததுமே ராகவ வந்து பசுபதி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. "ராகவ் உனக்கு ஒண்ணும் இல்லைல? நல்லா தானே இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா. ஃபாரின்ல இருந்து வீட்டுக்கு வந்த எனக்கு செம மரியாதை கிடைச்சிருச்சு. அவனுங்க என்னலாம் பண்ணானுங்க தெரியுமா? அந்த அளவுக்கு ரொம்ப பண்ணிட்டானுங்க. எனக்கு அப்படியே கோவமா வருது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஆ உனக்காக அப்பாவுமே ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டார் ராகவ். உன்ன வச்சு என்னையுமே வந்து அந்த சாரதா கால்லலாம் விழுக வச்சுட்டானுங்க. அவனுங்களுக்கு இருக்கு. நீ விடு. இதெல்லாம் நீ வந்து மறந்துரு." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "மறக்க முடியாத விஷயம்ப்பா இவனுங்க பண்ணதெல்லாம். என்னென்ன பண்ணானுங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து ராகவ் வந்து பசுபதிட்ட சொல்ல, அதை கேட்ட பசுபதி ராகினி பயங்கர ஷாக்ல ரொம்ப கோவத்திலேயே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சாரதாவும் பாட்டிக்கும் ஒண்ணுமே புரியல. பசுபதி எதுக்கு திடீர்னு இப்படிலாம் வந்து பேசி வீட்டு பத்திரத்தெல்லாம் குடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல விஜயகுமரன், நிவின் 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே ஜாலியா, சந்தோஷத்தோட வராங்க. இங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துகிட்டு சாரதா கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்னத்த ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தானே? உங்களுக்கு வீடு மறுபடியும் கிடைச்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க சாரதா இருந்துகிட்டு, "என்ன தம்பி நீங்க இப்போ தானே வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? காவேரி அதுக்குள்ளேயே உங்ககிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டாளா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம குமரன், நிவின் இருந்துக்கிட்டு, "சம்பவம் பண்ணதே நாங்க தான எங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இத கேட்டதுமே சாரதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "என்னப்பா சொல்றீங்க?" "ஆமா, பசுபதி சும்மாவா இப்படிலாம் வந்து பண்ணுவான்? அவ்வளோ நல்லவனா அவன்? அவனோட பையன நாங்க கடத்தி வச்சு, நாங்க சொல்ற மாரி அவன பண்ண வச்சோம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, "ஏன்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா. நான் கூட அவன் நல்லவனா மாறிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வரைக்குமே எப்படி இது சாத்தியம்?" அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருந்தேன். இது எல்லாத்தையும் காரணம் நீங்க தானப்பா. எதுக்குப்பா அந்த பசுபதி கிட்டலாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அத்தை இது வந்து உங்களோட சொத்து. அவன் ஏமாத்தி வாங்கி வச்சிருக்கிறான். சரிங்களா? இத வந்து நம்ம என்னதான் சட்டப்படி வந்து நம்ம போனாலுமே வாங்குறது ரொம்பவே கஷ்டம். அவன் வழியிலேயே போயிட்டு நாங்க வந்து அவனுக்கு தரமான பதிலடி குடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவன் எங்ககிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான்." அப்படின்னு வந்து சொல்றாரு. "யாருப்பா சொன்னா? அந்த பசுபதிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு பாம்பு மாதிரி.
இப்போ நீங்க அவன சீண்டிட்டீங்க. அவன் வந்து மறுபடியும் கொத்தாம விடமாட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாங்க அத்த. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே! நாங்க 3 மகனுங்க உங்களுக்கு இருக்கிறோம். சரிங்களா? நீங்க எதுக்காகவும் இன்னும் வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. நாங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் சாரதாம்மா அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையாவே அந்த வீடு ரொம்ப முக்கியம் தான்ப்பா. ஏன்னா, என் வீட்டுக்கார் ஞாபகமா அந்த ஒண்ணு மட்டும் தான் இருந்தது. மத்த எல்லாத்தையுமே அந்த பசுபதி வந்து பறிச்சுக்கிட்டு எங்ககிட்ட. எனக்கு படுத்தா தூக்கம் கூட வரல. அந்த வீடு ஞாபகமா இருந்தது. இப்போ அந்த வீட நீங்க என்கிட்டயே வந்து திருப்பி குடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுப்பா. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அத்தை என்னங்க அத்தை பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம நிவின், குமரன், விஜய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதா கிட்ட வந்து சமாதானமா ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம காவேரி பாட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனா வந்து கங்காவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. தேவையில்லாத பிரச்சனைய வந்து இந்த விஜய் இழுத்து வச்சுட்டாரு. இது வந்து எங்க போயிட்டு முடிய போதோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடுப்புல நின்னுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கங்கா இருந்துட்டு, "ஏங்க டைம் ஆகலையா உங்களுக்கு? கஸ்டமர் ஃபோன் மேல ஃபோன் போட்டுட்டு இருக்கிறாங்க. வாங்க ஃபர்ஸ்ட்டு கடைக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைய எப்போதும் போல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாதிரியே வந்து கடைக்கு ஒரு 2 பேர் வராங்க. வந்துட்டு கொஞ்சம் பேச்சு குடுக்குறாங்க. பேச்சு குடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரச்சனை பண்ணிர்றாங்க வேணும்னே. பிரச்சனை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு, இங்க கங்காவ கூட பார்த்தீங்கன்னா அடிச்சுறாங்க. குமரனுமே பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்டுட்டு அப்படியே கிளம்பிர்றாங்க. இங்க நம்ம கங்கா, குமரனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக வந்தாங்க? என்ன அவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறாங்க. அதுக்குள்ளே எங்கே போனாங்க? போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வந்த ஆளுங்க ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். இங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு இது எதுக்காக நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியலையா? இது எல்லாமே அந்த பசுபதியோட வேல தான். எனக்கு தெரியும். கண்டிப்பா அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வாங்க ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி போகலாம். கடைய மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப எதுக்காக கங்கா வீட்டுக்கு? நீங்க வாங்க எதுனாலும் வீட்ல போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இங்க கங்கா இருந்துகிட்டு இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க. "என்னதான் ஆச்சுக்கா? இப்ப எதுக்காக கடைக்கு போயிட்டு வந்து கத்திட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க, காவேரிய பிடிச்சு செம்மையா வெளுத்து வாங்குறாங்க. இப்ப சந்தோஷமாடி, "இங்க பாரு, அ அவருக்கு பாரு அடிபட்டு ரத்தம் வருது. கடையில உள்ள பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூக்கி விட்டெறிஞ்சுட்டு போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "யாருக்கா பண்ணா? எதுக்காக பண்ணா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "எல்லாம் நீங்க இழுத்து வச்சது தான். உங்களால நாங்க கஷ்டப்படணுமா? உங்கள யாரு வந்து இப்படிலாம் பண்ணி வீட்ட வந்து மீட்கணும்னு சொன்னோமா நாங்க? எதுக்காக தான் இப்படிலாம் பண்ணி பிரச்சனைய இழுத்து வைக்கிறீங்க?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க சாரதா இருந்துட்டு, "என்னடி நடந்துச்சு? எல்லாம் அந்த பசுபதியோட ஆளுங்க தான் வந்து இங்க கஸ்டமர் மாரி கடைக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. கங்கா, இப்ப எதுக்காக இங்க நீ தேவையில்லாம கத்திட்டு இருக்கிற? அந்த பசுபதி வந்து திருந்தவே மாட்டான் போல. இன்னும் அவனுக்கு ஒரு 2 போடு போட்டா தான் அவன் வந்து திருந்துவான் போல. ஆமா, இன்னும் பண்ணுங்க. அப்புறம் வந்து என் உயிர எடுப்பான். என் வயித்துல இருக்கிற குழந்தை உயிரையும் எடுத்துட்டு எல்லாமும் பண்ணுவான். சரிங்களா?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நானு "கொஞ்சம் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? கொஞ்சம் அமைதியா நிதானமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா எல்லாருமே வந்து சொல்ல, "என்ன நிதானமா இருக்க? இந்த இருக்கிறாங்களே இவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய், காவேரியும் வந்து சொல்றாங்க. "அக்கா நீ ஏன்க்கா இப்படிலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிற?" இங்க கங்காவோட அவதாரத்த பார்த்து நம்ம விஜயே அப்படியே அதிர்ந்து போய் தான் நிக்கிறாரு. இங்க கங்கா வந்து விஜய் கிட்ட வந்து பேசுறாங்க. "இங்க பாருங்க, உங்க பணக்கார திமிரெல்லாம் வந்து நீங்க வந்து வேற எங்கேயாச்சும் காட்டிக்கோங்க. இப்ப பாருங்க நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிச்சுக்குவீங்க. ஏன்னா நீங்க பணக்காரரு. பணக்காரர் நீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களால இப்போ வந்து நாங்க கஷ்டப்படணுமா? இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு அப்படியே கோவமா வருது உங்கள பார்க்கும்போது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க விஜயுமே வந்து கங்கா ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால நம்ம விஜய்க்கு வந்து கோவம் வருது. "எதுக்காக வந்து நீங்க காவிரிய வந்து பேசுறீங்க? காவிரிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் தான் வந்து இதுக்கு காரணம். என்ன திட்டுறீங்களா? நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம விஜய்க்காக நம்ம காவேரி இருந்துகிட்டு கங்கா கிட்ட வந்து கோவப்படுறாங்க. "நீ வந்து அவர இப்படிலாம் மரியாதை இல்லாம பேசுறது ரொம்பவே தப்புக்கா. என் முன்னாடி இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத. என் முன்னாடி மட்டும் இல்ல, நான் இல்லைனாலும் நீ வந்து விஜய் இப்படிலாம் பேசக்கூடாது. அவர் எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கிறாரு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அப்போ என் புருஷன் மட்டும் குறைஞ்சவரா? அவருமே எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த வீட்டுக்காக வந்து இருந்தவரு தான். சரியா? கொஞ்சம் பேசு. கொஞ்சம் யோசிச்சு பேசு" அப்படின்னு வந்து சொல்லி இங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துகிட்டு ஒரு தரமான முடிவு தான் எடுக்குறாரு. நம்ம காவிரிய வீட்ட விட்டு கூட்டிட்டு போறதா. அடுத்தடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா, பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.